இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கு சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நாம் பல காரியங்களை பரிசுத்த ஆவியானோட உதவியோட பல காரியத்தை நாம் தியானித்து வந்தோம். ஆகவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக அல்ல, நானும் நீங்களும் மனம் திரும்புவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா பாகாலை பின்பற்றி புறஜாதியார் செய்கிற மாதிரி அந்த கிரியைகளை செய்ததினாலே கர்த்தர் பார்த்தீங்கன்னா பல தீர்க்கதரிசிகள் மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு எச்சரித்தார் மனம் திரும்புவதற்காக. பாருங்கள், அந்த பாபிலோன் ராஜா வருவான்னு சொல்லி எச்சரித்தார்கள் அங்கே தீர்க்கதரிசிகள். ஆனால் அந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த வார்த்தைக்கு அங்கிருந்த ஜனங்கள் பாருங்கள், சிறியோர் தொடங்கி பெரியோர் வரைக்கும் அந்த வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. ஆனால் தீர்க்கதரிசிகள் சொன்ன மாதிரியே திடீரென்று பார்த்தீங்கன்னா அந்த பாபிலோன் ராஜா வந்து அவர்களை அப்படியே அடிமையாக்கி அவர்களை கொண்டு போனான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்திலே பாருங்கள், வாழ்கிற நானும் நீங்களும் நாம் எச்சரிப்பு அடைவதற்கும் பாருங்கள், அதனால தான் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார் தம்முடைய வார்த்தையை அனுப்பி. ஏனென்றால் மீட்கப்படும் நாள் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாருங்கள், பாபிலோன் ராஜா வருவான் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரிக்கப்பட்டது. அதே போல் பாபிலோன் ராஜா வந்தான்னு சொல்லி நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் இந்த கடைசி காலத்திலே வாழ்கிற நானும் நீங்களும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாக நாம் ஆயத்தம் பட வேண்டும். மணவாளனை சந்திக்க நாம் எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். அப்போ யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அவர்கள் மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் தான் இந்த மீட்கப்படும் நாளுக்கு அவர்கள் பங்கு பெறுவார்கள். அதனால் தான் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், அநேக காரியங்களை நாம் இந்த காரியத்தை நாம் தியானித்தோம்தான் இந்த எலும்புகள் உயிர் அடைவதற்கு முடியாதபடிக்கு இருக்கிற 4 தடைகளை நாங்கள் பார்த்தோம். அதான் கடந்த முறை நாங்கள் பல காரியத்தை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய குடும்பம், சபை, தனிப்பட்ட வாழ்க்கை, பிள்ளைகளின் வாழ்க்கை, இப்படி நாங்கள் சொல்லி கொண்டு போகலாம். எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உலர்ந்து போன நிலைமையிலே காணப்படுகிறது. ஆரம்ப காலத்திலிருந்து அந்த பார்த்திங்கன்னா அந்த தாகம், அந்த வாஞ்சை, அதெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் ஒரு பழக்க வழக்கமாய் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மாறிவிட்டதினாலே கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிருக்கிறது. ஒரு சாதாரணமான ஒரு பழக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இப்படி இருந்தோமா இருந்தால் அந்த மீட்கப்படும் நாளை நாம் இழந்து விடுவோம். அதற்காகத்தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை உருவாக்க விரும்புகிறார். அந்த மீட்கப்படும் நாளுக்கு பங்கு பெறுவதற்கேற்ற விதமாக எங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். அதான் நாங்கள் நாங்கள் 4 தடைகளை நாங்கள் பார்த்தோம். அது ஆழமாக ஒவ்வொன்றாக நாம் தியானித்தோம். அப்போ அந்த தடைகளை நாம் நம்மை விட்டு எடுத்து போடும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் நம்மை உயிர்ப்பிப்பார். அதான் அந்த உலர்ந்த எலும்புகள் அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை கேட்டவுடனே ஒரு அசைவு உண்டாயிட்டுன்னு சொல்லி எசேக்கியேல் 37 அதிகாரத்தை நீங்கள் அந்த இடத்துல நாங்கள் வாசிக்கக்கூடிய விதமாக இருக்குது. அப்போ அந்த பாருங்கள், எசேக்கியேல் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த உலர்ந்து போன எலும்புகள் பாருங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அசைவு உண்டாகத்தக்க விதத்திலே அங்கே ஒரு காரியம் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாம் பாருங்கள், எந்த நிலைமையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட உலர்ந்து போ நிலைமையாக இருந்தாலும் பாருங்கள், எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து செயல்படும் போது இந்த ஆண்டிலே ஒரு அசைவை கர்த்தர் உண்டாக்குவார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, சபையின் வாழ்க்கையிலே, பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அசைவை உண்டாக்குவார். ஒரு மன திரும்புதல் உண்டாகும். அதனால தான் நாம் என்ன செய்யணும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து செயல்பட வேண்டும். தொடர்ந்து நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். பாருங்கள், எப்படி இந்த நிலைமையில் இருக்கிற எலும்புகள் உயிரடையும். அப்போ உலர்ந்து போய் இருக்கிறோம், இப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது, நாம் என்ன செய்யணும் என்று சொல்லி. ஆகவே இந்த நிலைமையிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி நாம் உயிர்ப்பிக்க போகிறார், அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். முதல் காரியத்தை நாங்கள் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 4-5 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து
நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி விடுவேன் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. பாருங்க, இப்போ இதில் முதல் காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது எப்படி இந்த நிலைமையில் இருக்கிற எலும்புகள் உயிரடையும், அதான் நம்முடைய வாழ்க்கை. பாருங்க, இந்த நிலைமையிலிருந்து எப்படி உயிரடையும். முதலாவது எந்த நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்பதை நினைத்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அதான் நீங்கள் நாங்கள் பார்க்கிறோம். அப்போது ஒரு மனம் திரும்புவதன் மூலமாகத்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அசைவை ஆவியானவர் கொண்டு வருவார். அதான் மிக மிக முக்கியம். என்னடா நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல தடவை நாம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து நாம் விழுந்து போகிறோம். அப்போ விழுந்த நாங்கள் திரும்ப எழுந்திருக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் பாருங்கள் அந்த உயிர்மீச்சை கொடுக்க சித்தமாக இருக்கிறார். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்படுகிறது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போ அந்த எபேசு சபை பற்றி சொல்லும் போது அந்த எபேசு சபை பார்த்தீங்கன்னா ஆதியில் இருந்த அந்த அன்பு இப்போ அது இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு எல்லா சபைகளுக்கும் இத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த வாஞ்சை, அந்த தாகம், கர்த்தரை உண்மையாக தேடினது, கர்த்தரை உண்மையாக ஜெபித்தது, அதெல்லாம் இப்போ இல்லாமல் போய்விட்டது. எல்லாம் பழக்கப்பட்ட ரீதியாக எல்லாம் வந்துவிட்டது. அதனால தான் இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போ கர்த்தருடைய பார்வையில் அது குறையாக தெரிகிறது. நம்முடைய பார்வையிலே நாம் எல்லாம் சரியாக செய்கிறது போல நம்முடைய பார்வையிலே தெரிகிறது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது குறை. அப்போ இந்த நிலைமை இருந்தால் நாம் மீட்கப்படும் நாளுக்கு போக முடியாது. ஏனென்றால் அவர்கிட்ட பார்வையில் பார்க்கும்போது நாம் செய்கிற இந்த காரியங்கள் அது அவருக்கு குறையாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் அன்பை நிமித்தமாக செய்யாமல் ஒரு கடமைக்காகவும் ஒரு பழக்கப்பட்ட ரீதியிலே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்கிற எல்லாம் பாருங்கள், கிறிஸ்துவுக்காக எதை நாம் செய்கிறோமோ, அது ஜெபமாக இருந்தாலும், வேத வாசிப்பாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், அதை நாம் என்ன செய்வதாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பழக்கப்பட்ட வாழ்க்கையாக வந்துவிட்டது. அதனால தான் அது கர்த்தருடைய பார்வையில் அது குறையாக தெரிகிறது. அப்போ இதிலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்க என்று சொல்லி தான் ஆவியான நமக்கு சொல்லுகிறார். அப்போ நாம் எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்றால் இந்த பழக்கப்பட்ட காரியத்திலிருந்து, பழக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதை விட்டுட்டு நாங்கள் உண்மையாக தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறபடி அந்த அன்பை நிமித்தமாக அவரை நாம் தேட வேண்டும். அப்போ பழக்க வழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் வரைக்கும் நாம் அன்பை நிமித்தமாக நாம் தேவனை நாம் தேட மாட்டோம். அதனால தான் இங்கே சொல்லப்படுகிறது, பாதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை, அப்போ இதான் விழுந்து போயிட்டோம் என்று சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனால் நாம் நம்முடைய பார்வையில் நாம் விழுந்து போகவில்லை. ஏன்னா அந்த பரிசேயனுடைய ஜெபத்தை நாங்கள் பார்க்கும்போது அவன் தன்னை உயர்த்தி அவன் ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவனுடைய பார்வையிலே அவன் விழுந்து போகவில்லை, ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவன் விழுந்து போய்விட்டான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது. நம்முடைய பார்வையிலே நாம் அது சரியாக இருக்கிறோம், நம்முடைய பார்வையிலே நாம் சரியாக ஊழியம் செய்கிறோம், நம்முடைய பார்வையிலே நாம் சரியாக ஜெபம் பண்ணுகிறோம், நம்முடைய பார்வையிலே நாம் சரியாக பிரசங்கம் பண்ணுகிறோம், நம்முடைய பார்வையிலே நாம் சரியாக வேதத்தை வாசித்து தியானிக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அது குறையாக தெரிகிறது. அத்தனை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பார்வையிலே அது நாம் விழுந்து போயிட்டோம் என்று சொல்லி தான் இங்கே சொல்லுகிறார். அப்போ இந்த காரியத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேணும் என்று சொல்லித்தான் நாங்கள் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ மனம் திரும்புதல் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முக்கியம். அது சிறியோராக இருக்கலாம், பெரியோராக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், பிரசங்கிமாராக இருக்கலாம், சபை நடத்துகிற தலைவர்களாக இருக்கலாம். நாம் எல்லாரும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்கும் போது நாம் கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் நாம் மிகவும் கவனமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நாம் வீணாக்கக்கூடாது. சும்மா சின்ன சின்ன காரியங்களினாலே நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாதபடிக்கு அதை நாம் இழந்து போகக்கூடாது. அப்போ நானும் நீங்களும் இதில் கவனமாக இருக்க வேண்டும். அந்த பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், எப்படியாயினும் மரித்தெழுந்து உயிர் அடைவதற்கு நான் தகுதி உள்ளவனாக ஆகும் படிக்கன்னு சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். அப்போ நாம் பார்த்தீங்கன்னா மரித்தெழுந்து நாம் உயிர் அடைவதற்கு தகுதியாக வேண்டும். அப்போ அந்த தகுதி தான் மீட்கப்படும் நாளுக்கு நாம் போக முடியும். அப்போ அதான் முக்கியம். நம்முடைய ஆரம்பத்தை விட நம்முடைய முடிவு மிக மிக முக்கியம். அதான் பிரசங்கி வடிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதென்று சொல்லி இதை நாம் எல்லாரும் நல்ல ஒரு துவக்கத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். அதான் நம்முடைய ரட்சிப்பு.
ஆனால் நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகிறது? இந்த பூமியிலே நம்முடைய கண்ணை நான் மூடும் போது எப்படி நாம் கண்ணை மூடப் போகிறோம்? கிறிஸ்தவனாக மூடப் போகிறோமா, அல்லது கிறிஸ்துவுக்குள் நாம் கண்ணை மூட போகிறோமா? அப்போ அதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற இந்த நற்கிரியைகள் நம்மை பரலோகம் கொண்டு போகாது. அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும். அதான் கர்த்தர் தருணங்கள் தருகிறார், வாய்ப்பு தருகிறார். அப்போ அதை நாம் இழந்து விடாதபடிக்கு அதை அப்படியே நாம் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை நாம் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்ற இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த ஆண்டிலே முக்கியம் நாம் மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 8ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழித்தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ, ஆனாலும் எருசலேமராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழித்தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்போது இங்கே நமக்கு சொல்லுகிறது. அப்போ இங்கே என்னத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், ஒரு மனம் திரும்ப வேணும் என்று சொல்லித்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் மனம் திரும்புகிறோமா? அல்லது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்களோ அதே போல நாம் கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அப்போ அது ஆபத்தாய் போய்விடும். அதனால் தான் சொல்லப்படுகிறது, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. அப்போ நாம் பாருங்கள், ரோட்டில் நாங்கள் தவறி விழுந்தால் உடனே நாங்கள் படுத்து கிடக்க மாட்டோம். ஐயோ விழுந்துட்டு சரி பரவாயில்ல என்ன செய்கிறதுன்னு சொல்லி நாம் அப்படி இருக்க மாட்டோம். உடனே நாம் எழுந்திருப்போம். அதே போல தான் நாங்கள் பாருங்கள், நாங்கள் மனுஷ ரீதியாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய மாம்சம் நமக்குள் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அத்தான் வேதம் சொல்லுகிறது, மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் ஆவிக்கு விரோதமாக மாம்சம் ஒன்று கொண்டு இச்சிக்கிறதுன்னு சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆவி பலம் கொண்டால் பாருங்க, மாம்சத்தை ஒடுக்கி நாம் கீழ்ப்படுத்த முடியும். மாம்சம் பலம் கொண்டால் ஆவி பார்த்தீங்கன்னா அப்படி அடங்கி போகும். அப்போ அதனால தான் நாம் எதற்கு நான் பலன் கொடுக்குறோமோ அதுதான் நம்மை நடத்தும். அப்போ மாம்சத்துக்கு நாம் பலம் கொடுத்தால் அந்த மாம்சம் நம்மை நடத்தும். அப்போ மாம்சம் எப்படி பலன் அடையும் என்றால், உலக காரியங்களை நாங்கள் பின்பற்றும் போது, உலகத்தாரை போல நாம் வாழும் போது, உலக காரியங்களை நாம் வாஞ்சிக்கும் போது மாம்சம் அப்படி பலம் கொண்டிருக்கும். அப்போ அந்த மாம்ச பலம் கொள்ளும் போது நாம் என்ன செய்வோம் என்றால், ஆவின்படி நடக்காமல் மாம்ச இச்சைப்படி நாம் நடக்கிறோம். அதனால தான் நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது எப்படி என்றால், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்ற. மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். அப்போ அவரை துக்கப்படுத்தோம் என்றால் நாம் ஆயத்தப்பட முடியாதபடிக்கு போய்விடும். அப்போ மாம்சம் நமக்கு பலம் கொண்டு விட்டுரும். அதனால தான் நாம் என்ன செய்யணும் என்றால், நாம் கவனமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்போ ஆவியானவர் நமக்கு பலம் கொள்ள வேண்டும். ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆவியானவர் சொல்லுகிறபடி நாம் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். ஆவியானவர் சொல்லுகிறபடி நாம் எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது மாம்சம் அப்படியே ஒடுக்கி நாம் அதை கீழ்ப்படுத்த முடியும். அப்போ அத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அத்தான் விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, அடுத்தது வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. அப்போ நாம் சரியான வழிக்கு நாம் வந்துவிட வேண்டும். இப்போ நாங்கள் சில மாம்ச காரியத்தினாலே சில நேரம் நாங்கள் வழி தப்பி போயிருக்கலாம், பின்மாற்றமாக போயிருக்கலாம். அந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார் திரும்பி வரும்படியாக. அந்த இளையகுமாரன் பிதாவை விட்டு தூரம் போனவன் தான். ஆனால் அவன் குறைவுபட்ட தொடங்கின போது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு தெளிந்த புத்தி உண்டானது. அந்த தெளிந்த புத்தி அவன் பிதாவிடத்துக்கு திரும்பி போவதற்கு அந்த தெளிந்த புத்தி அவனுக்கு உதவி செய்தது. அடுத்தது அந்த குறைவு, அவன் வாழ்க்கையில் வந்த குறைவு அவனுக்கு உதவி செய்தது. அதனால் அவன் திரும்பி பிதாவிடத்திற்கு போனான். சில பேர் நீங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் திரும்பி உங்களை வர சொல்லுகிறார். அர்த்தம் வேதம் சொல்லுகிறது, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோன்னு சொல்லி. அப்போ கர்த்தர் நம்மிடத்தை அத்தனை எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதல் முக்கியம். அத்தான் எபேசு சபைக்கும் சொல்லுகிறார், நீ ஆதில் கொண்டது அன்பை விட்டா என்பது உன் பேர் எனக்கு குறை உண்டு, ஆகியால் நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி என்று சொல்லி அங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற. ஏற்கனவே இந்த காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம் பாருங்க. அப்போ மிகவும் கவனமாக இருப்போமாக, நம்முடைய வாழ்க்கை குறித்து கவனமாக இருப்போமாக. பாருங்க, எவ்வளவு காலம் இந்த பூமியில் இருக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது. பரலோகம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய காலங்கள். அப்போ அந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்வோம்.
அத்தனை நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ கர்த்தர் நமக்கு 24 மணித்தியாலம் தருகிறார். அப்போ இந்த 24 மணித்தியாலத்திலே நாங்கள் எப்படி வாழ்கிறோம்? எவ்வளவு நேரம் நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? நாம் அந்த நேரத்தில் நாங்கள் மனம் திரும்புகிறோமா? நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்கிறோமா? விட வேண்டிய காரியங்களை விட்டு விட வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி நாம் கதறி ஜபிக்கிறோமா? என்ன நாம் செய்கிறோம்? இந்த 24 மணித்தியாலத்திலே கர்த்தர் கூட்டி தருகிறார், கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார், கர்த்தர் நமக்கு வாய்ப்பு தருகிறார். ஆனால் கர்த்தர் எல்லாம் நமக்கு செய்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, மீட்கப்படும் நாளுக்காக நாம் என்ன செய்கிறோம்? அந்த மீட்கப்படும் நாளுக்கு எப்படியாவது நாங்கள் பங்கு பெற வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வுலாக இருக்க வேண்டும். அதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அப்போ இது நாம் கவனமாக இருந்து நாம் செயல்பட வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற என்னென்றால் நாங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் நாங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் அதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் எருசலேமராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்னன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். சத்தியம் நமக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தை வருகிறது நமக்கு. ஆண்டவர் செய்தி அனுப்புகிறார், மனம் திரும்புவது கேட்ட செய்திகள், அதை நாம் கேட்கிறோம். ஆனால் அதை நமக்கு செவி கொடுப்பதில்லை. அந்த வார்த்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம். அதனால் நம்முடைய இருதயம் கடினப்படுகிறது. கர்த்தரை விட்டு நாம் தூரம் போகிறோம். செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்யலாம். அதை நான் கர்த்தருக்கு செய்கிற கடமைகளை செய்கிறதுனாலே நான் கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி என்னுடைய வாழ்க்கை இருக்குன்னு நாம் எண்ண முடியாது. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கை முக்கியம். ரெண்டாவது நாங்கள் பார்ப்போம், எசேக்கியேல் 37:4-5 வசனங்களை பார்க்கும்போது, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ முதலாவது நாம் எந்த நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்பதை நினைத்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, அப்போ இந்த இருக்கிற இந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்ம உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அது உயிரடைவதற்கேற்ற கிரியையை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ முதலாவது மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது எசேக்கியேலை நாங்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும். அதான் இங்கே சொல்லப்படுகிறது. 4ஆம் வசனம், அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அதான் முக்கியம். இந்த கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீர்கள்? ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் தான் நாம் தப்ப முடியும். இன்றைக்கு நாம் உலகத்தை பிடித்து கொண்டு, உலக ஆசைச்சைகளை பிடித்து கொண்டு இருந்தோமா இருந்தால் அது நம்மை ஏமாற்றும். ஏனென்றால் இப்போ உலகம் பார்த்தீங்கன்னா போகிற போக்கை பார்க்கும்போது ஒரு மோசமான நிலைமைக்கு இந்த பூமி போய்கொண்டிருக்கிறது. பாருங்கள், 3வது உலக யுத்தம் வரக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் அங்கே வரும்போது என்ன செய்வது? அப்போ நாம் சேர்த்து வைத்திருக்கிற பணம், நம்முடைய வீடு, நம்முடைய சொத்து, நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலை, நம்முடைய உயர்வு, பாருங்கள் நமக்கென்று நம்முடைய பெயர், அதெல்லாம் நமக்கு உதவி செய்யாது. அப்போ கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ அதனால தான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா மீட்கப்படும் நாள் பாருங்கள் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. என்றா இனி காலம் செல்லாது. எப்பயாவது கர்த்தருடைய வார்த்தை நடக்கும். அது அந்த மீட்கப்படும் நாள் எப்பயாவது அது சம்பவிக்கும் என்ற வேதம் சொல்லி, நினையாத நாளிலே அவர் வருவார் என்று சொல்லி நான் நினைத்து பார்க்க மாட்டோம், அவர் வந்து போய்விடுவார். அத்தை நீங்கள் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆரோக்கியமான வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக எதற்கு செவி கொடுக்கிறார்கள் என்றால் அதை நான் காட்ட விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக அவங்க எதுக்கு செவி கொடுக்குறாங்கள் என்றால் கட்டுக்கதைகள் முதலாவது. இன்றைக்கு பாருங்கள், அதிகமாக இன்றைக்கு கட்டுக்கதைகளை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், அந்த பொய்யான காரியங்களை அது உண்மையை போல காட்டுவார்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். அப்போ இந்த கட்டுக்கதை அதிகமாக இங்கே காணப்படுகிறது. பாருங்கள், சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா அதை அதிகம் எல்லாம் கட்டுக்கதைகள் தான். பார்த்தீங்கன்னா சில பேரை ஏமாற்றுவார்கள்.
சில க்ரீமோ அல்லது சில காரியங்களை இதை நீங்கள் பூசினீங்கன்னா உங்களுடைய தோல் நல்லாக வரும் என்று சொல்லி பல காரியங்களை ஏமாத்துகிறார்கள். ஒரு பிஸ்னஸ் நடக்கிறது, பல பேரை ஏமாற்றி அவங்க சொல்லுகிற வார்த்தையை நம்பி பல பேர் சில சாமான்களை வாங்கி பல பேர் ஏமாந்து போயிருக்கிறார்கள். இப்படி பல காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ உலகத்திலும் பலவிதமான காரியங்களை, பொய்யான காரியங்களை சொல்லி ஜனங்களை நம்ப வைத்து தங்கள் பக்கமாக இழுக்கிறார்கள். கர்த்தரிடமாக திருப்புவதற்கு பதிலாக தங்கள் பக்கமாக இழுத்து அந்த மக்களை கொண்டு இவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள். நல்லொரு ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழ்கிறார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை பயன்படுத்துகிறார்கள் என்ற கட்டுக்கதைகள். என்ற ஜனங்களும் அதை தான் விரும்புகிறார்கள் கேட்கிறது. கட்டுக்கதைகளை கேட்க பாருங்க, இப்படி சோஷியல் மீடியாவில் தட்டி 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 அதிகமாக கட்டுக்கதைகளுக்கு தான் செவி கொடுக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலமாக கர்த்தருடைய வார்த்தையும் வருகிறது தான், ஆரோக்கியமான வார்த்தை வருகிறது தான். ஆனால் அந்த வார்த்தையை அவருக்கு பாருங்க கேட்க தொடங்குவார்கள். மனம் திரும்பும், பாவங்களை விட்டு மனம் திரும்பன்னு சொல்லி அந்த காரியங்களை கேட்ட உடனே தட்டி விடுகிறார்கள். ஏனென்றால் அதை கேட்க அவர்கள் விருப்பம் இல்லை. மனம் திரும்பும் மகனே, மனம் திரும்பும் மகளேன்னு சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் மற்றவருடைய குறைகளை குறித்து கதைக்கும் போது, மற்றவருடைய பாவங்களை குறித்து கதைக்கும் போது அதை கேட்க அவர் விரும்புகிறார்கள். ஆனால் தங்களுடைய பாவம் இருக்கிறது, தங்களுடைய வாழ்க்கையில கரைப்பட்டு போயிருக்கிறது, தங்களுடைய வாழ்க்கையில பல குறைகள் இருக்கிறது, அதை சரி செய்ய வேணுமே. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறதாகவே அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் எல்லாரும் மனம் திரும்ப வேணுமே என்று சொல்லி அந்த எண்ணம் அநேகருக்கு இல்லை. கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்து கொண்டு அதையே நான் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க எப்படி பிசாசு அநேகரை வஞ்சித்திருக்கிறான்னு பாருங்க. மனம் திரும்பாதபடிக்கு அநேகர் கட்டுக்கதைகளை விரும்புகிறார்கள். ஆரோக்கியமான கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதை விட கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்க விரும்புகிறார்கள். அதைத்தான் நாடுகிறார்கள். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் கேட்பதில்லை. அதில் பார்த்தீங்கன்னா அநேகர் வியூஸ் அதில் பார்க்கும்போது கொஞ்சம் பேராக தான் இருக்கும். ஆனால் கட்டுக்கதைகள் அப்படியான பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அது கண்ணை பேர் அது பார்த்துருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பேர் தான் பார்த்துருப்பாங்க. 500, 600, 1000 அப்படி தான் பார்த்துருப்பார்கள். ஆனால் கட்டுக்கதைகள், மற்றவர்களை குறித்து கதைக்கிற குறைகள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அதில். அப்போ இதில் நாங்கள் எதை பார்க்கிறோம்டா, ஜனங்கள் மற்றவர்களை குறித்து தான் அறிய விரும்புகிறார்கள், மற்றவங்களுடைய காரியங்களை அறிய விரும்புகிறார்கள். கட்டுக்கதைகள், தங்களுடைய வாழ்க்கையை மனம் திரும்ப வேணுமே, மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட வேணுமே, அதை குறித்து எந்த ஒரு அக்கறையும் இல்லை. பாருங்க எப்படி பிசாசு அநேகரை வஞ்சித்து வைத்திருக்கிறான்னு சொல்லி. ரெண்டாவது நாங்கள் பார்ப்போம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதில் என்ன நாங்கள் ரெண்டாவது பார்க்கும்போது கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுதலை செவி கொடுப்பார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ இதில் என்னத்தை நாங்கள் அறிகிறோம் என்று சொன்னால் கேட்டுக்கு ஏது விதமாக கொண்டு போகிற காரியங்கள். அப்போ எவ்வளோ நாங்கள் இதை கவனிக்க வேண்டியதாக இருக்குன்னு பாருங்கள் இந்த காரியத்திலே. பாருங்கள், அப்போ இது என்னவாம், கேட்டுக்கு எதுவாய் வேத புரட்டுதல். அப்போ நம்முடைய வாழ்க்கை கெடுக்கத்தக்க விதமாக பாருங்க அந்த வேத புரட்டுகள் இருக்கும். அப்போ சத்தியத்தின்படி போதிக்க மாட்டார்கள், நம்மை அதை கேட்டுக்கு கொண்டு போகிறது மாதிரி கர்த்தருடைய வார்த்தை பிழையாக போதிப்பார்கள், தந்திரமாக நுழைய பண்ணி அப்படியான வார்த்தை அவர்கள் போதிப்பார்கள். அதான் நீங்கள் நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது நாங்கள் பார்ப்போம். அதே 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது, அவளுடைய அழிவு உறங்காதுன்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ மூன்றாவது காரியம் என்னென்று சொன்னால் தந்திரமான வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார்கள். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆரோக்கியமான வார்த்தைக்கு செவி கொடுக்க விரும்ப மாட்டார்கள். ஆனால் எதுக்கு செவி கொடுப்பார்களாம்? தந்திரமான வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார்கள். இன்றைக்கு பாருங்கள், தந்திரமான வார்த்தைகளாலே பல பேரை தங்களிடமாக இழுக்கிறார்கள். பணம் சம்பாதிக்கிறதுக்காக, தங்களுக்கு நன்மை வரத்தக்க விதமாக ஜனங்களை தந்திரமான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வைத்து பாருங்க தேவனை விட்டு பிரிக்கிறார்கள். பாருங்க, இந்த கடைசி காலத்தை நாங்கள் பார்க்கிறோம், அநேக இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். நாலாவது நாங்கள் பார்ப்போம். அது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது அங்கே என்ன பார்க்கிறோம்னு சொன்னால்
பரியாசக்காரின் வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். இன்றைக்கு பாருங்க, பரியாசம், அநேகரை குறித்து பரியாசம் பண்ணுவது, குடும்பங்களை குறித்து, ஊழியக்காரரை குறித்து, எல்லாரையும் விட மாட்டார்கள். அவர்கள் எல்லாரையும் குறித்து பரியாசம் பண்ணி கதைத்து கொண்டிருப்பார்கள். ஜனங்களும் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பரியாசம் பண்ணுகிறதை ஜனங்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இப்படிப்பட்டவர்கள் அதிகமாக அதிகரித்திருக்கிறார்கள், பரியாசக்காரர். அப்போ வேதத்தில் நாங்கள் பார்க்கும்போது கடைசி காலத்தில் இது அதிகமாக இந்த பரியாசக்காரர் தோண்டுவார்கள் சொல்லித்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு பாருங்கள் எவ்வளோ தடைகள் நமக்கு வருகிறதுன்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் நாங்கள் ஒழித்து கட்டினால்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய செவி திறந்த வண்ணமாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காட்டால் பாருங்கள், பிசாசு இப்படியான மனிதர்களை வைத்து நம்மை வழிவிலக செய்வான். ஆயத்தப்படாதபடிக்கு, விழித்திருக்காதபடிக்கு, நம்மை பரிசோதித்து பார்த்து மனம் திரும்பாதபடிக்கு இப்படியான வழியிலே அவன் இழுத்து கொண்டு போய்விடுவான். 5வது நாங்கள் பார்ப்போம், 2 பேதுரு 2:18. வஞ்சகமாய் நடக்கிறவரிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவரிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ 5வது வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார்கள். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு இப்போ 2-3 பேர் கூடியிருந்தால் வீண் வார்த்தைகளை குறித்து கதைச்சு கொண்டிருப்பார்கள். அந்த இடத்துல கர்த்தரை குறித்து கதைக்க மாட்டார்கள், கர்த்தருடைய நாமத்தை குறித்து கதைக்க மாட்டார்கள். வீண் வார்த்தைகளை அலட்டி கொண்டு இருப்பார்கள். பாருங்க, அவங்களுடைய டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகி போய் கொண்டிருக்கிறது. பாருங்க எப்படி பிசாசு இன்றைக்கு ஜனங்கள் மனம் திரும்பாதபடிக்கு, சரியான வழியிலே வராதபடிக்கு, மீட்கப்படும் நாளிலே பங்கு பெறாதபடிக்கு பாருங்க எப்படி இன்றைக்கு ஜனங்களை வஞ்சிக்கிறான்னு சொல்லி பாருங்க. 5 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். இப்போ இந்த 5 காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அதை கெடுக்கும். நாம் ஆயத்தமாகாதபடிக்கு, கர்த்தரை நாம் பார்த்தீங்கன்னா அந்த மீட்கப்படும் நாளுக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படாதபடிக்கு இந்த காரியங்கள் நமக்கு தடை பண்ணுகிறது. அப்போ இதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். நாம் தான் அதை விட்டுவிட வேண்டும். நாம் தொடர்ந்து இந்த காரியங்களை கேட்க கேட்க கர்த்தரை விட்டு நாம் தூரம் போய் விடுவோம். இப்படியான காரியங்களை கேட்டு நாம் பார்த்தீங்கன்னா நாம் பின்வாங்கி போய் விடுவோம். அதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதான் பார்த்தீங்க, அநேகர் இந்த பிசாசு வஞ்சனையில் சிக்குண்டு இருப்பதினால் தேவனுடைய ஆரோக்கியமான வசனத்தை கேட்க விருப்பம் இல்லை. அதான் பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதை என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலும் இதே தான் இருந்தது. ஏசாயா பாருங்க, அந்த காலத்திலும் ஜனங்கள் இப்படி தான் இருந்தால் தான் ஏக்கி நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் ஜனங்களை எச்சரித்தார்னு சொல்லி, பாபிலோன் ராஜா வரப்போகிறான் என்று எச்சரித்தும் போது அங்கு ஜனங்கள் அதுக்கு செவி கொடுக்கவில்லை. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அவர்கள் எப்படி இருந்தாங்களாம், அதாவது காதாறு கேட்டும் உணராதிருப்பீர்கள். இன்றைக்கு காது இருக்கு, வசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் உணர்வு இல்லை. ஏனென்றால் அவர்கள் எதுக்கு மெனக்கெடுகிறார்கள் சொல்லப்பட்ட 5 காரியங்கள், கட்டுக்கதைகள் பாருங்க, வேத புரட்டுதல், தந்திரமான வார்த்தைகள் செவி கொடுக்கிறார்கள், பரியாச வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள், வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார்கள். இப்போ இப்படியான காரியங்களை செவி கொடுக்கிறபடியினாலே இது நம்மை உணர வைக்காது. மற்றவர்களை குறித்து சொல்லும் குறைகளை அதை கேட்கும் போது அதை எனக்கு உணர்வு வராது. பாருங்க, அப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த காரியம் கத்தெடுத்து நம்மை கொண்டு போகாது. கத்தரை விட்டு தூரத்தான் படுத்தும் ஒழிய கத்தரை கிட்டி சேர வைக்காது. அப்போ ஆரோக்கியமான வார்த்தையை கேட்டால்தான் அதுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். மற்றவருடைய குறைகளை கேட்பதினாலே அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றாது. அப்போ அதான் பிசாசு இப்படியான காரியங்களை பார்த்தீங்கன்னா மற்ற பிழையான ஊழியர்கள் மூலமாக இப்படியான காரியங்களை இன்றைக்கு சோஷியல் மீடியா மூலமாக ஜனங்களை வஞ்சிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ காதாறு கேட்டும் உணராத இருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாது இருப்பீர்கள்னு சொல்லி அவங்க எப்படியாம் இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும். அப்போ இருதயத்துக்கு தான் வார்த்தை வரும்போது உணர்ந்து அவர்கள் மனம் திரும்ப முடியும். அதான் வெளிப்படுத்த நாங்கள் பார்க்கிறோம். அப்போ மனம் திரும்புவது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம். அதனால தான் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். பாருங்க, அப்போ இந்த காரியத்தை நாம் செய்யும் போது தேவன் என்ன செய்வார் என்றால், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை,
மனுப்புத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியை நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்கள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் உண்டி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் விட்டு மனம் திரும்பும் போது பரிசுத்த ஆவி நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அதான் நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி, அப்போ அந்த உன்னத பலம் திரும்ப நமக்கு வேண்டும். பாருங்க, எப்படி அப்போஸ்தலர் காலத்தில் அந்த உன்னத பலம் ஊற்றப்பட்ட பிற்பாடு அவங்களுடைய வாழ்க்கை மாறினது, ஒரு எழுப்புதல் உண்டானது. பாருங்க, சபை வளர்ந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு சபை உயிரடைய வேணும் என்றால் அங்கே பிதா வாக்குத்தத்தம் பண்ணின அந்த உன்னத பலத்தாலே இன்றைக்கு சபையில் எல்லாரும் நிரப்பப்பட வேண்டும். சிறியோர் தொடங்கி பெரியோர் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு வாலிபர்கள், ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த உன்னத பலத்தாலே நிரப்பப்பட வேண்டும். அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அதான் வேதம் சொல்லுகிற பார்த்தீங்கன்னா, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அதான் கலாத்தியர் 5:16 நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, பரிசுத்த ஆவியின் நிறைவு எனக்குள் ஃபுல்லாக வந்தால்தான் நான் மாம்சிச்சை நிறைவேற்றாத படிக்கு நான் என்னை காத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த உன்னத பலன் அதை எனக்கு செய்யும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். கலாத்தியர் 5:14 சொல்லப்பட்டிருக்க அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, அப்போ இதுதான் ஆவியின் நிறைவு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆவியின் நிறைவு தான் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம். அப்போ நானும் நீங்களும் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காகத்தான் நான் ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்க, இதோடு நான் இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். பாருங்க, அத்தான் இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு சொல்லி அந்த தலைப்பின் கீழே தான் பல காரியத்தை நாம் தியானித்தோம். ஆகவே இந்த கடைசி காலத்திலே ஆவியானவரே உம்முடைய உன்னத பலத்தாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி நானும் நீங்களும் வாஞ்சியோடு நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபிக்கும் போது அத்தன் வாஞ்சியுள்ளவர்கள் யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நிச்சயமாக ஆவியானவர் அவருடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றுவார். அதை வாஞ்சியோடு நாம் கேட்போம். அப்படி கேட்கும் போது இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை உயிரடை செய்வார். மீட்கப்பட நாள் வரும்போது நாம் மறுரூபமாகி நாம் எதிர்கொண்டு நாம் போக முடியும். ஸோ அடுத்த முறை புது செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.